ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னா ஃபுட்டு காம்போ தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க. டெய்லியுமே வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டு இருந்தீங்க, அப்புறம் ஃபுட்டு காம்போ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ஃபுட்டு காம்போனா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். கொஞ்சம் நிறையா பிளான்ஸ் எல்லாமே போடுவேன். என்னன்னா இந்த காம்போ முன்னே எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா சரௌண்டிங் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்து ஹெல்ப் பண்ணானுங்க. ஸோ இந்த காம்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் ரொம்ப எல்லாமே இது பண்ணி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க, ஒரு நேம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒர்த்தாக கொடுக்குறோம் அந்த அளவுக்கு கொடுக்குறோம். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. ஸோ என்ன 240 காம்போ உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வரும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹை ப்ரோட்டீன் ஒரு பாக்கெட் வருங்க. இது வந்து டே 1 ஃப்ரைஸ்லேருந்து பெருசு கப்பி, பிளாட்டி, சோட்டையில், ஸோ இந்த மாதிரி குட்டி போகிற வெரைட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். டே 1 ஃப்ரைஸ்க்கே கொடுக்கலாம். ஸோ அதாவது டே 1 கப்பி, மாலி, அதுக்கப்புறம் பீடாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டு ஃபிஷ்ஷு, சார்க்கு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக வச்சிங்கன்னா அந்த ஃபுட்டு கொடுக்கலாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் வரும். ஆக்சுவலாக 120 கிராம் கணக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆக்சுவலாக சின்ன பாக்கெட் பேக் பண்ணிக்கலாம், 120 கிராம் கணக்கு வந்துடும். ஸோ இந்த பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு மெயினாக ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கோசரம் இந்த பெல்லட்டு ரொம்ப பீட்டாக்கு சூப்பராக இருக்குது. கப்பி ஃப்ரை, கப்பிக்கு, ஸோ அதுக்கப்புறம் மாலி, ஜீப்ராலாம் ரொம்ப வேல்டே ஜீப்ராலேருந்து நார்மல் ஜீப்ரா, ஸோ பிளாட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடும் பெரிய சைஸ்க்கு. ஸோ இது இல்லாமல் ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ இது எப்பயும் போல ஃபுட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை வார்ம்ஸ், நிறைய பேர் இந்த ட்ரை வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நினைக்கிறீங்க ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்னே சொல்கிறாங்க. மீனுக்கு நல்ல ஸ்நாக்ஸான ஃபுட்டு, நல்லா அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த ஃபுட்டே கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நிறைய பேர் ப்ரோ இது வேணாம் ப்ரோ எனக்கு வேறு ஏதாவது கொடுங்க இதுக்கு அப்படிங்கிறீங்க. நான் இந்த ஃபுட்டு கொடுக்குறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும் 60% இருக்குங்க. நிறைய பேர் இதை நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை நிறைய பேர் ஒரு உதாரணத்துக்கு இந்த பாக்கெட் தனியாக வாங்கினா 15 ரூபா தான் வரும். நான் ஏன் ஒவ்வொரு காம்போலையும் இது ரிப்பீட்டடாக கொடுக்குறேன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ அதனால தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளான்ஸ், அதாவது வாட்டர் கேட்டேஜ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 வகையான 6 பிளான்ஸ் பக்கம் உங்களுக்கு ஃப்ரீயாக வருங்க. ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாமே பாருங்கள் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் ப்ரோ பிளான்ஸில் வேறு என்ன ப்ரோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா, ஸோ அதாவது டக் ஃபீடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான டக் ஃபீடுங்க. 2 வகையான டக் ஃபீடு. ஒன்று பெரிய டக் ஃபீடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் டக் ஃபீடுங்க. ஓகேங்களா? பெரிய சைஸ் டக் ஃபீடு, சின்ன சைஸ் டக் ஃபீடு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் ஒரு லீஃப், அதாவது ஃபாக்ஸ்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுக்க முடியாதுங்க என்னால். நான் அதையும் சொல்லிடுறேன். நான் ஃபாக்ஸ்டெயில் ஒரு லீஃப் வரும். ஸோ இது இல்லாமல் கப்பி கிராஸ் வேணால் ஒரு 2 லீஃப் அது மாதிரி தர பார்க்குறேன். கப்பி கிராஸ் ஏன்னா இது வந்து எங்கள்கிட்டையும் நிறையா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய பேர் இருக்குது. எங்களோட கப்பி கிராஸ் எங்கடா போச்சு? கப்பி கிராஸ் ஆக்சுவலாக கப்பி கிராஸ் மட்டும் நிறைய இடத்துல இருந்தாலும் பார்த்தா எங்கடா காணாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கப்பி கிராஸ் பார்த்தீங்கன்னா 2 லீஃப் அது மாதிரி வரும். இந்த கப்பி கிராஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோலா பீன்ஸு, ஸோ இந்த அசோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது மாதிரி தர பார்க்குறோம். ஸோ அசோலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 இது தர பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது நான் கொடுக்க முடியும்னா ஸோ இது இல்லாமல் என்னால் வேறு என்ன ப்ரோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது இல்லாமல் ஸ்னெயிலு, ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்டைல் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஸோ இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அந்த மாதிரி கொடுக்க பார்க்குறோம். ஓகேங்களா? இது ரெட் ராம்சன் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட்டு ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒன்றே தான் சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபுட்டு கொடுக்குறீங்க, நாளைக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுங்க. அதே மாதிரி டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட சொல்ல முடியாது. இன்கேஸ் ஏதாவது 1-2 ஃபுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. டெய்லி இவ்வளோதான் சாப்பிடணும்னா மீன் அவ்வளோதான் சாப்பிடாதுங்க. கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடும், கம்மியாகவும் சாப்பிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு போடுங்க. நிறைய பேர் என்ன கொட்டிடுறீங்க ஃபுட்டு. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நேற்று கூட என்னோட வீட்லேயே வந்து கொட்டுறான். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி கொட்டுவாங்கன்னு நினச்சி பாருங்க. நிறையா கொட்டாதீங்க, ஃபுட்டுக்கு அளவாக கொடுங்க. ஒரு மீனுக்கு முக்கியமான ஃபுட்டு, தண்ணி, 2 மெயினுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹைட் ஆகுறது இந்த மாதிரி நேச்சுரலான பிளான்ஸு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் எந்த டிசீஸும் மேக்ஸிமம் எந்த டைம்லேயும் வராது. அதே மாதிரி இந்த கிளைமேட் அப்பப்போ மாறும். ஸோ இந்த கிளைமேட் மாறும்போது தயவுசெய்து தண்ணியை மாற்றிடாதீங்க மீனுங்களுக்கு. ஸோ இதை மாற்றாமல் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க எல்லாமே க்ரோத் பண்ணிடலாம், ஈஸியாக வளர்த்திடலாங்க. ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக மீன் வளர்த்தலாம். எல்லாருமே ஹாபிக்குள்ள வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீனுக்கு நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு டேங்குக்கு உதாரணத்துக்கு ஒரு 3000-4000 செலவு பண்ணுற பிரச்சனை இல்லைங்க. ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுங்க. அதாவது ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லி மீன்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஹை ப்ரோட்டீனாக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் டேங்க்ஸ் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோங்க, எல்லாம் இது பண்ணிக்கோங்க.
ப்ராப்பரான தண்ணி செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக கொடுங்க. அது ரெண்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உள்ளே கொஞ்சம் அதுங்களுக்கும் நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்கோசம் பிளான்ட் கொடுக்குறோம். தயவு செஞ்சு இந்த பிளான்ஸ் வந்து போடாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எங்களோட நம்பர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். 8072324310 அந்த நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.